Hello friends, welcome to i3 Creation. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெக்ஸ்ட் டைப்பிங் பற்றி. இந்த மாதிரி பேத்தில் டைப் பண்ணுறது, இப்போ நம்ம வந்து ஆர்டின் ஷேப்பில் டைப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஒரு 8 இன்ச்சு வித் 6 இன்ச்சு ஹைட் ஒரு 200 ரெசல்யூஷன் வச்சுட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணணும். Ctrl+Shift+N கொடுத்து நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு பென் டூல் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த இடத்துல வந்து ட்ரா பண்ணலாம். ஜஸ்ட்டு எந்த ஷேப் பண்ணால் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே இப்போ நான் டைப் பண்ண போகிறேன். அதுக்கு டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு கர்சர் நார்மலாக இருக்கும்போது இங்கே கிளிக் ஆகும். நீங்கள் இந்த பேத்தில் வைக்கும்போது அது பேத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ டைப் பண்ணலாம். இது மேலே this is the technique to type in a path. இப்போ நம்ம இதில் டபுள் கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகிடும். ஃபாண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பேத்திலே தான் இது இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபாண்ட்டு டிக்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணாலும். சப்போஸ் இந்த ஷேப் நீங்கள் இந்த பேத்து ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல டைரக்ட் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம். எந்த டைரெக்ஷன் மாற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபாண்ட்டும் அட்ஜஸ்ட் ஆகும். இந்த நோட் பாயிண்டில் கிளிக் பண்ணிவிட்டு மாற்றும்போது இந்த மாதிரி எந்த டிஃப்ரெண்ட்டான ஷேப்லேயும் வந்து மாற்ற முடியும். நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃபாண்ட்டு மாற்றுறது, ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுதான் இந்த மாதிரி ஒரு ஈஸியான டெக்னிக். இதுக்கப்புறம் ஷேப்பில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஷேப் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆர்டின் ஷேப் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபில்டு டைப் இருக்கிற ஷேப் மாதிரி நீங்கள் எப்போவுமே செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆர்டின் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இப்போது டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே கிளிக் பண்ணும்போது நார்மலாக இருக்கும். இந்த பேத்தில் கிளிக் பண்ணி டைப் பண்ணிங்கன்னா இப்போ முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி வரும். உள்ளுக்குள்ளே கொண்டு போகும்போது இந்த கர்சர் ஷேப் மாறும். லைட்டாக இந்த ரவுண்டாக மாறிடும். இப்போ கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல தான் நம்ம டைப் பண்ணணும். நான் ஆல்ரெடி சில கண்டென்ட் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இந்த லாரம் இப்சம் அப்படின்னு கூகுள் பண்ணிங்கனால இதில் ஃபாண்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஷேப்புக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். பொதுவாக ஒரு சின்ன ஃபாண்ட்டாக வைக்கும்போது அந்த ஷேப் ஃபுல்லாக இல்லாத மாதிரி தெரியும். ஓகே, இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணுறேன். Ctrl+J கொடுத்து இப்போ வெளியே கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த லேயரை செலக்ட் பண்ணி நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ 2 லேயர் வந்துச்சு. இப்போ Ctrl+T கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி டைரக்ஷன் லெஃப்ட் ரைட் நீங்கள் மாற்றி வைக்கலாம். இப்போது இந்த லேயரை மாற்றுறேன். Ctrl+T செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி மாட்டும்போது ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மாறிடும். பார்த்திங்களா, முதல்ல நார்மலாக இருந்துச்சு, இப்போ இந்த மாதிரி மாறிடும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான டெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இதை டெலிட் பண்ணிவிட்டு இன்னொரு ஷேப் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஷேப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை ட்ராக் பண்ணிவிட்டு T செலக்ட் பண்ணிவிட்டேன். டெக்ஸ்ட் எஃபெக்ட்டுக்கு உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த லாரம் இப்சம் அப்படிங்கிற ஃபாண்ட்டை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே ஃபிட் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த எந்த ஷேப் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபாண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் இந்த டெக்னிக். நீங்கள் இதை ஜூம் பண்ணி பார்க்கலாம். பெருசு பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப்போட சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். மூவ் டூவில் செலக்ட் பண்ணி இந்த லேயரில் செலக்ட் பண்ணிட்டு எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் டெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷேப்புக்குள்ளே டைப் பண்ணுறதுக்கான டெக்னிக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.